SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. சபாநாயகர் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சினையை சட்டப்பேரவையில் விவாதிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை குறித்து விவாதிப்பதற்காக பிற அலுவல்களை ஒத்திவைத்து விவாதிக்க தாங்கள் வற்புறுத்தியதாக குறிப்பிட்டார். மக்களின் உயிர் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவை விவாதிக்க வேண்டும் என அனுமதி கேட்டோம், ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாள்தோறும் மரணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சிகிச்சை பெறுபவர்களில் பலருக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இதைவிட முக்கிய பிரச்சனை என்ன இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். சபாநாயகர் அரசியல் பேச முற்படுவதாகவும் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு இப்படி பேசுவது நடுநிலையோடு அவர் செயல்படாததை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கை கொண்டு வருவது வேடிக்கையாக உள்ளதாக அவர் கூறினார். எந்த சட்டப்பேரவையிலும் நடைபெறாத நிகழ்வு தமிழகத்தில் நடைபெறுவது வெட்கக்கேடான விஷயம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார். விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார். எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை கருதி மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு அந்த அனுமதியை மறுப்பது வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய எண்ணிக்கை 60ஆக அதிகரித்து விட்டது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை கூட மக்களுடைய பிரச்சனை, அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையை கூட இந்த அவையில எடுத்து விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு என்ன பிரயோஜனம்?